guys, welcome back to our Little Spoons YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மைசூர் டே 2 ஓட ட்ரிப் தான் பார்க்க போறோம். டே 1 யாரெல்லாம் பார்க்கலையோ அவங்க எல்லாம் மறக்காம போய் பாருங்க. கமெண்ட் பாக்ஸ்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் லிங்க் தரேன், மறக்காம போய் பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸ்லயும் கேட்டிருந்தீங்க அண்ட் வந்து நீங்க பிரைவேட்டாவும் எனக்கு கேட்டிருந்தீங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஆச்சு, எப்படி இருந்தது ட்ரிப் அண்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்து போட்டீங்க அப்படின்ட்டு. இது வந்து நாங்கள் பர்சனலாக போன ட்ரிப் கிடையாது, காலேஜ்லேருந்து போன ட்ரிப்புன்றதுனால நாங்கள் ஒரு அமௌண்ட் கொடுத்துருவோம் அவங்க சொல்கிற அமௌண்ட்டை. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அதை வச்சு எங்களுக்கு வந்து நிறைய ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எங்களுக்கு ஏற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணுறது அண்ட் ட்ராவலிங்க்கு செலவு பண்ணுறது எல்லாமே அந்த மணியில் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் போட்ட அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1550 rupees போட்டோம். ஸோ அது மட்டும் தான் நாங்கள் பே பண்ணோம். நாங்கள் டூர் போனப்போ எங்களுக்கு ஃபுட்டு ஃபெசிலிட்டிஸு, ரூம் ஃபெசிலிட்டிஸு, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே எங்களுக்கு வந்து இந்த மணியிலே வந்து கரெக்டாக ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நாங்கள் 3 days ட்ரிப் போனோம். அதுக்கான இதுதான் வந்து இந்த 3550. Day 1ல எல்லாம் வந்து ட்ரெயின் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூம் போனதுக்கப்புறம் தூங்கின வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு காலையில் எழுந்ததுக்கப்புறம் Day 2 எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஹேர் ஸ்டைல் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இவங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு படிக்கிறாங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இவங்க என்ன பண்ணிருக்காங்களே புரியல. நியூ ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணிருக்காங்க. ஐலைனர் வச்சிட்டு இருக்காங்க. நீ ஒரு ஆர்டிஸ்ட்ல பேயில போமா இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிச்சேனுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க பாரு. ஒருத்தவங்க தலைவார முடியாம நின்னுட்டு இருக்காங்க. நக்கு செத்த பையல. நான் போனாதான் அவங்க தலை வாரவே முடியுவாங்க, இல்லைன்னா அந்த அம்மாவுக்கு தலையே வர முடியாது. ஒருத்தவங்க இங்க சந்தனம் வச்சு மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல் பொண்ணு மாதிரி ஐடி கார்டுலாம் போட்டுக்கிட்டு நம்ம காலேஜ் வந்திருக்கோம், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கொஞ்சம். ஓகே, நம்ம யூடியூபர் மட்டும் கிடையாது, இவங்க வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டும் கூட. யாருக்காவது வேணும்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஏன் அவ்வளவு காட்டுறீ? அவ்வளோதான் காட்டுறேன். அவருக்கு ஐடிக்கு அப்படியே தெரியும். மேக்கப் ஆர்டிஸ்டோட கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும். ஹைலைட்டர் ஃபுல்லா பரப்பி போயிடுச்சு. இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? கிளம்பியாச்சா? எல்லாம் கிளம்பியாச்சு. பேக் எங்க? வாட்டர் பாட்டில் பேக். ஹாய். ஏய், இந்த 2 பேரும் ஒரே மாதிரி காஸ்டியூம். கோல்ஸா? அவளுங்க எங்க? வாங்க வெல்கம். ஏசி ரூம். இவங்க 2 பேர் போயிட்டாளுங்களா? காதுல தனியா இருக்கீங்களா? ஆமா. யா உங்களுக்கு ஹாட் வாட்டர் இருக்கா? எங்க வருது? ஓகே, நாங்கள் கிளம்புறோம். எங்க கிளம்புற? டூருக்கு கிளம்புறோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? டெம்பிள்ஸ்லாம் போகிறோமா? ஏய் சொல்ல, கேட்டுட்டு தானே இருக்கேன். இப்போ ரூம்லேருந்து கீழே இறங்கி லிஃப்ட்டில் தான் போயிட்டுருக்கோம். லிஃப்ட்டில் போயிட்டுருக்கும் போது அப்படியே என் ஃப்ரெண்டு கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா, அவள் ஸ்ட்ரீக்ஸ் போடுறதுக்கு ஸ்னாப்பில். ஸோ நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சாப்பிட தான் போயிட்டுருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டூர் போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். எங்கெங்கே போகிறோன்றது அப்படியே லைனாக பாருங்கள் இந்த Day 2ல. ஸோ வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நிறைய இங்கே வேறு டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் க்யூவில் நின்றுட்டுருக்கோம், ஏன்னா நாங்கள் கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டோம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு கரெக்டாக கீழே வந்திருக்கணும், அப்போ தான் நம்ம சாப்பிட்டுட்டு சுற்றி பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் கரெக்டாக 7 மணிக்கே வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் எக்ஸைட்டடாக இருக்காங்க போல், அதனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டாங்க. இப்போ காலேஜ் ட்ரிப்புன்னு அந்த மாதிரி போனீங்கன்னா ஃபுட்லாம் வந்து இந்த மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கைட் கிட்ட சொல்லிட்டாங்கன்னா அவங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க, எத்தனை டே ட்ரிப் போகிறோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் எப்படி ப்ரொவைட் பண்ணுறது, எந்த ஹோட்டலில் வந்து தங்குறது, அது எல்லாமே அவங்க டிசைட் பண்ணுவாங்க.
ஸோ காலையில் வந்து எங்களுக்கு மெதுவடை, இட்லி, அதுக்கப்புறம் சட்னி, சாம்பார் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் ப்ரெட்டு ஜாம் கொடுத்துருந்தாங்க. மசால் தோசை வந்து காணும். மசால் தோசை கொடுக்கவே இல்லை, ஏன்னா மசால் தோசை அந்த டைமில் காலி ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் செம்மையாக ரெடியாகி எல்லாம் செம்மையாக சாப்பிட்டுட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மசால் தோசை வாங்கிறதுக்கு போகலாம். தோசைக்காக ஒரு கியூவே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ பார்த்தாலும் இது பிரெட்லாம் வேண்டாம் கொஞ்சம். இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே இந்த மாதிரி கீ செயின்ஸ்லாம் நிறைய வித்துட்டு இருந்தாங்க. போகிற வழியிலாம் இதெல்லாம் வித்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அப்போ வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ஏறியாச்சு. பஸ்ஸில் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 5 minutes later. எல்லாம் செம்மையாக டான்ஸ் போட்டுட்டு இப்போ ஜாலியாக வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்படியே காற்றை வாங்கிக்கிட்டு நேச்சரை ரசிச்சுக்கிட்டு அப்படியே சாமுண்டி ஹில்ஸ் தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்து நம்ம விசிட் பண்ணுறது வந்து சாமுண்டி ஹில்ஸ் தான். ஸோ பார்க்கறதுக்கே தெரியல, நல்லா மலைக்கு மேலே வந்து அந்த கோவில் வந்து இருக்கும். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம சாமுண்டி ஹில்ஸை வந்து ரீச் பண்ணிட்டோம். இது வந்து மலையை சுற்றி வந்து மலை மேலே வந்து கோவில் இருக்கும். பஸ்ஸை பார்க் பண்ணிவிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நடந்து போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவில் வந்து இந்த மலைக்கு மேலே வந்து இருக்கும். இங்கே நிறைய கேப்பு, நிறைய கூலர்ஸ்லாம் வந்து இங்கே வந்து வித்துட்டு இருந்தாங்க. நான் வந்து கூலர்ஸ் கூட வாங்கியிருந்தேன். கேப்லாம் கூட பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கணும். கொஞ்சம் தூரம் போனோடனே வந்து நம்மளுக்கு அந்த சாமுண்டி வந்து கோவில் வந்து வந்துடும். அப்புறம் வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிட்டோம். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கடைங்கள்லாம் இருந்துச்சு. கோவிலுக்குள்ளே ரீச் பண்ண முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டே போல். அதனால் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். இதுலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டா வந்து நெக்ஸ்ட்டு நம்ம எங்கெங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டு கோவிலை மட்டும் வெளியவே சுற்றி பார்த்துட்டு ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அப்போ தான் இங்கே ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஸ்டாச்சுவாக நின்றுட்டு இருந்ததை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஸ்டாச்சுவாக நிற்கிறவங்கள பார்க்கும்போது எனக்கு எக்ஸைட்டடாகவும் வந்தது, கொஞ்சம் பாவமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பஸ்ஸில் போக சொல்லிட்டாங்கன்னு பஸ்ஸில் போய் உட்காந்துட்டு ரீல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. புறப்படும் போது நல்ல சகுனம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வராமல் இருந்திருந்தாங்க. சரி கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு பார்த்தா குரங்கெல்லாம் பஸ்ஸுக்குள்ளே வந்து உட்காந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லா ஜன்னலையும் மூடிட்டோம். மூணதுக்கப்புறம் அங்கே உட்காந்துருக்க அங்கிள்ஸ் கூட எல்லாம் போய் சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பஸ்ஸு திரும்ப மூவ் ஆன் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாமுண்டி ஹில்ஸ் முடிச்சுட்டு நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸாக வந்து மைசூரில் இருக்க ஒரு ஜூக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த ஜூ பேர் வந்து ஷுகாவானான்னு சொல்லுவாங்க. ஜூனோடனே அனிமல்ஸ் இருக்கும்னு நினச்சிடாதீங்க. ஸோ அனிமல்ஸ்லாம் இங்கே இருக்காது. இங்கே ஃபுல்லாக பேரட்ஸ் மட்டும் தான் இருக்கும். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பேரட்ஸ் இருக்கும். நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு அந்த மாதிரி பேரட்ஸ்லாம் இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து நிறைய பேரட்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஸ்டாச்சூஸுமே இருக்குது. சின்ன சின்ன சிலை அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான சிலைங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பேரட்ஸோட ஸ்டாச்சுவுமே இங்கே நிறைய இருக்கும். உள்ள போறதுக்கே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா இருக்கும். குறுக்கு இந்த கௌசிக் வந்தா
இவங்க வேற நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது குறுக்க வேற வந்துட்டு இருந்தாங்க. இப்போவும் வீடியோ எடுக்கும்போது குறுக்க வந்துட்டாங்க. சரி ஓகே. இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக பேரட்டோட ஸ்டாச்சு நிறைய இருக்குது பார்த்தீங்களா. புத்தாவோட ஸ்டாச்சு இருக்கும், ஹனுமான் ஸ்டாச்சு இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்கும். அதே மாதிரி பேரட்ஸோட நம்ம இது வரைக்கும் பார்க்காத பேரட்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். நம்மளுக்கே தெரியாது இந்த பேரட்லாம் இருக்கா, இப்படி ஒரு பேரட் இருக்கா, இந்த மாதிரி கலரில் கூட இருக்குமா அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி நிறைய பேரட்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஆனால் இந்த பேரட் பார்க்கறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். ஃபோன் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே வேணால் ஃபோனை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பேரட்டோட ஸ்டாச்சுலாம் இருக்குது இல்லையா, ஸோ இந்த இடத்துலலாம் நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. நான் இங்கே நிறையவே ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம பேரட் பார்க்க போகும்போது மட்டும் ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம பேரட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்ட்ரன்ஸு. ஸோ உள்ளே போகலாம். நான் போனோடனே ஒரு 2-3 பேரட் எடுத்தேன். அதுக்கப்புறம் என்னால் எடுக்க முடியல. அப்புறம் ஃபோனை பிடிங்கிட்டாங்கன்னா செம்மையாக வம்பல மாட்டிமான்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டேன். சிமம் நான் வந்து ஒரு 3 பேரட்டோட வீடியோ எடுத்திருப்பேன். அந்த வீடியோ எடுக்கும் போது நான் போர்டையும் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த போர்டில் வந்து அதோட பேர், அதோட பெட் நேம் கூட அவங்க போட்டு வச்சுருந்தாங்க. அந்த பேரட்டுக்கு என்ன ஏஜ் ஆகுதுன்றது கூட எல்லா டீட்டெயில்ஸும் அந்த போர்ட்லேயே வந்து இருக்கும். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பேரட் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. இதை விட சூப்பரான பேரட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரட் தான். பிளாக் கலரில் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு காக்கா மாதிரியே இருக்கும். ஆனால் இது பண்ணுற சேட்டை எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எல்லா பேரட்டையும் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். பேரட் கூட வந்து அந்த பேரட்டை நம்ம கையில் வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரிலாம் ஆஃபர் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 4 பேர் போகிறோன்னா அவங்களுக்கு வந்து ஒரே ஃபோட்டோ தான் தருவாங்க, 500 சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஆஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் தான் அதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வெளியே வந்தோடனே வந்து இந்த ஹனுமான் ஸ்டாச்சு வந்து இருக்கும். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் சுற்றி பார்த்துட்டு நம்ம இப்போ வந்து வெளியே கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து செம்ம ஸ்பாட்டு, போனால் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இப்போ வெளியே போயிட்டுருக்கும்போது செம்ம வெயிலாக இருந்துச்சு. தாகமாக ஏதாவது குடிக்கணும் போல் இருந்துச்சு. தண்ணி மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே நம்மளுக்கு வந்து இங்கே வெளியே வந்து மோர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஃப்ரீயாக கொடுத்தா விடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் மோர் வாங்கி குடிச்சிட்டு பஸ் இருக்க இடத்துக்கு நடந்து போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா சந்தன மரத்தில் வந்து விசிறி வந்து வித்துட்டு இருந்தாங்க. ஒன்று வந்து 100 rupeesனு வித்துட்டு இருந்தாங்க. சரி வாசனையாக இருக்குது வாங்குவோன்னு வாங்கும் போதே எங்களோட ஹெச்ஓடி வந்துட்டாங்க. ஸோ அவங்க வேற பார்த்துட்டாங்க, தலையில் வேற அடிச்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மைசூர்லேயே ஃபேமஸான ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ கெஸ் பண்ணியிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போவே கமெண்ட் பண்ணியிருக்கேன், அப்புறம் நான் சொன்னதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்திருக்கிறது வந்து மைசூர் பேலஸ் தான் வந்திருக்கோம். இனிமேல் எங்கேயாச்சும் வெளியே டூருக்கு போகிறோன்னா இந்த சம்மர் சீசனில் மட்டும் போயிடக்கூடாது. இல்லைன்னா இந்த மாதிரி வெயிலில் நல்லா காஞ்சி கருவாடாயிடுவோம். அதுக்கப்புறம் மைசூர் பேலஸ்க்குள்ளே உள்ள நுழைஞ்சாச்சு. பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குல்ல மைசூர் பேலஸ். நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போ தான் நான் மைசூருக்கே வந்திருக்கேன். மைசூர் பேலஸை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் யாரெல்லாம் மைசூர் போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மைசூரில் பார்த்தீங்கன்னா எல்லா பிளேஸுமே வந்து அந்த கார்டனிங் வந்து செம்மையாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே நல்லா நம்ம ஈவினிங் டைமில் வந்து நல்லா கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணலாம். ஈவினிங் டைம் எப்பவுமே நம்மளுக்கு கொஞ்சம் சில்லுன்னு தானே இருக்கும், செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம உள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து இங்கே வந்து ஸ்லிப்பரை வந்து கலட்டி விடணும். ஸோ ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பை கொடுத்துருவாங்க. அந்த பையில் வந்து ஸ்லிப்பர்ஸை போட்டுட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு நம்ம டோக்கன் வாங்கிக்கணும். நம்ம ஊர்லலாம் வந்து நம்ம ஒரு 4 பேர் ஸ்லிப்பர்ஸ் கொடுத்து டோக்கன் வாங்குற மாதிரி இருக்கும். இங்கே வந்து மொத்தமாக ஒரு பை கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அதை கொடுத்துட்டு இப்படி வாங்குற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ்குள்ளே போனோடனே அதோட லைட் செட்டிங்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதாவது அந்த பெயிண்டிங்லாம் காமிக்கிறதுக்காகவே லைட்லாம் வந்து ஒரு மாதிரி லைட்டாக ஒரு எல்லோயிஷ் கலரில் போட்டு அந்த பேலஸே ரொம்ப டிஃபைனாக காமிக்கிறதுக்காக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மைசூர் பேலஸில் யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணி அழகாக மாட்டி வச்சுருந்தாங்க. அதோட லைட் செட்டிங்குமே செம்மையாக இருந்துச்சு. டச்லாம் அப்படியே விட்டுரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸில் இருந்தவங்க வந்து யூஸ் பண்ண லிஃப்ட், அந்த டைம்லேயே லிஃப்ட் இருக்கான்னு எங்களுக்கே ஆச்சரியமாயிருச்சு. இந்த லிஃப்ட் பேர் வந்து துர்பார் லிஃப்டாக. ஸோ அதுக்கப்புறம் இங்கே நிறைய இங்கேயும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு மைசூர் வந்து நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கலாம் போல், நல்லா ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் போல், அவ்வளோ சூப்பரான ஸ்பாட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைசூர் மகாராஜா யூஸ் பண்ண மிரர்லேருந்து சேரு, அதுக்கப்புறம் அவரோட யூஸ் பண்ண எல்லா பொருளுமே வந்து இங்கே வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கே நல்லா இருந்துச்சு.
மைசூர் வந்தால் கண்டிப்பாக இந்த பிளேஸை விசிட் பண்ணலாம். ஆனால் என்ன, கொஞ்சம் நல்லா நடக்க விடுவாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் நடந்திருப்போம் இந்த மைசூர் பேலஸை சுற்றி பார்க்கறதுக்கு. பட் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. அவங்க பண்ணியிருக்க பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், அவங்களோட அந்த தூண் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ஸ்டெப்ஸ்லாம் கூட நல்லா அழகாக இருந்துச்சு. லிஃப்ட் வச்சுருந்தாங்க. லிஃப்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு இப்போ தான் தெரியும், அந்த டைம்லேயே லிஃப்ட் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு டைம் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் பிளேஸ் போகணுன்னு சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் ஒரே ரீல்ஸ் பண்ணிக்கிறோம் மேம்னு சொல்லிட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஃபோர்த் பிளேஸ் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மைசூர்லேயே ஃபேமஸ், ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் சர்ச் வந்து செட் ஜோசப் கேத்தட்ரல் சர்ச். ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக, மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சாமிக்கிட்டலாம் வேண்டிட்டு நாங்கள் பஸ்ஸில் கிளம்பிட்டு இருக்கோம். அப்போ தான் இந்த கரண்டிலாம் வாங்கணும். நிறைய பேருக்கு இந்த கரண்டி வாங்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. ஹோட்டல் ரிட்டர்ன் வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு திரும்ப போகணும் இல்லையா, திரும்ப நிறைய பிளேஸ் விசிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ லஞ்சை சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5th பிளேஸாக எங்கே விசிட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திப்பு சுல்தானோட சமாதி தான் விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ திப்பு சுல்தான் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து நிறைய படிச்சிருப்போம் அவரை பற்றி. பட் அவரோட சமாதியை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பட் நாங்கள் உள்ளே போய் பார்க்கல, ஏன்னா எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நாங்கள் அப்படியே ஓரமாக நின்றுட்டோம். எல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இந்த கார்டன்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி பஸ்ஸில் போய் ஏறி உட்காந்துயாச்சு. மோஸ்ட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய கார்டன் இருக்கும், நடுவில் திப்பு சுல்தானோட சமாதி இருக்கும், பக்கத்துலலாம் நிறைய கடைங்க இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பஸ்ஸில் போய் ஏறி உக்காந்துட்டு நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகிறதுக்கு கிளம்பியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பிருந்தாவன் கார்டனுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம கார்டனோடனே நம்ம சின்னதாக இருக்கோம்னு தானே நினைப்போம். ஆனால் இந்த கார்டன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம பெரிய கார்டன். இது வெளியும் சரி, உள்ளே சுற்றி பார்க்கறதுக்கும் சரி செம்ம பெருசாக இருக்கும். அண்ட் வந்து இந்த கார்டனில் வந்து நைட் டைமில் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். லைட் செட்டிங்லாம் அங்கே சூப்பராக இருக்கும். அண்ட் இது உள்ள பார்த்தீங்கன்னா டேம் இருக்குது. அந்த டேம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜா சாகரா டேம்னு ஒன்று இருக்குது. அந்த டேம் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த டேமு. இது வந்து நம்மளோட ஃப்ளாகோட கலர்ஸ்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி உள்ள நிறைய இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வாட்டர் ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. அதே மாதிரி செம்மையான லைட் செட்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ இங்கே ஃபுல்லாக இந்த லைட்லாம் தெரியும் இல்லையா. ஸோ இந்த லைட்டிங்கில் ஃபுல்லாக கீழே உட்காந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபால்ஸில் வந்து லைட் செட்டிங்லாம் போட்டு சூப்பராக கொடுத்துருப்பாங்க. இங்கே ஃபுல்லாகவே லைட் செட்டிங் செம்மையாக இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு செம்மையான இடம்னு சொல்லலாம். அண்ட் சுற்றி பார்க்கறதுக்கும் நம்ம நல்லா ரிலாக்ஸாக வந்து அந்த ஒரு நேச்சரை ரசிக்கிறதுக்கும் இது ஒரு சூப்பரான பிளேஸு. நான் கொஞ்ச நேரம் இங்கே வந்து வீடியோ சும்மா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஃபால்ஸ் கிட்ட வந்து எடுத்துகிட்டு, இது வந்து ஒரு குட்டி ஃபால். இங்கே வந்து போட்டிங் கூட அவைலபிளாக இருக்குது. நம்ம டேம் பார்த்தோம் இல்லையா, அந்த டேம் கிட்ட வந்து போட்டிங் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவினிங் டைமில் தான் நான் பார்த்தேன். மார்னிங் அவைலபிளாக இருக்கான்னு தெரியல. பட் நீங்கள் போனீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த பிருந்தாவன் கார்டனை ஒரு 4 to 5 மணி 6 மணி போல் விசிட் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பஸ்ஸில் ஏறி எங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். இதோட இந்த டே வந்து ஓவர் ஆகிடுச்சு. சரி, பஸ்ஸில் போகும்போது ஏதாவது ரீல்ஸ் பண்ணலாம். இந்த கொக்கர சாங், விஜயோட ஃபேமஸ் சாங் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா கில்லி படத்துல இருந்து. சரி, அதை பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. ஜாலியாக ரீல்ஸ் பண்ணிவிட்டு பஸ்ஸில் வந்து டே 2 ட்ரிப் ஓவர் ஆயிடுச்சு. டின்னர் சாப்பிட்ணும் இல்லையா. டின்னர் சாப்பிட்றதுக்காக என்னென்ன ப்ரொவைட் பண்ணாங்கன்னா, எங்களுக்கு நூடுல்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சிக்கன் குருமா, அதுக்கப்புறம் சப்பாத்தி, அதுக்கப்புறம் வெஜ் குருமாவும் ப்ரொவைட் பண்ணாங்க. அது கூட ஐஸ்கிரீமும் கொடுத்தாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயாச்சு. ஒரு சில ரீல்ஸ்லாம் பண்ணலான்னு ஐடியாவில் இருந்தோம். அந்த ரீல்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே கண்டினியூவாக பாருங்கள்.
ஆப்போசிட் ரூம்குள்ளே போயிட்டோம். ஆப்போசிட் ரூமில் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அங்கே ஏசி ஒர்க் ஆகுது. ஸோ அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துட்டோம். அங்கே வந்து யூனோ கேம் தெரியும் இல்லையா, ஸோ அது வந்து கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தோம். வா பிஸ்கெட் கேட்குறா அப்புறம் அவன் நைட்டு 1 மணி. ஓகே காய்ஸ், இந்த டே 2ஓட ட்ரிப் வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பார்த்த பிளேஸ்லேயே எந்த பிளேஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் யாராவது ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே 3ஓட ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஈக்கராக வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டே 3 ட்ரிப்பை சீக்கிரமாக போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.